மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசலன்றாங்க, 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் ஆடி போச்சு, இன்னமும் பேசுன்னா என்னவாகும்? கருத்திற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால் 1996 சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட டிஎம்கே வேட்பாளர் சுகவனம் கிட்ட 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றார். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா மாநிலத்தில் ஒரு முதன்மை பெற்ற ஒரு சிறந்த முதலமைச்சராக பெயர் எடுத்தவர். அவர் கொண்டு வந்த பல திட்டங்களை காப்பி அடிச்சு எல்லா மாநிலத்திலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அளவு பெயர் புகழ் பெற்ற ஒரு சிறந்த முதலமைச்சர். அவரும் தேர்தல் வரலாறு காணாத தோல்வி. 5 வருட நல்லாட்சிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவார். இந்த வெற்றியும் தோல்வியும் பொறுத்த வரைக்கும் அது மக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ முதலமைச்சராக இருந்து அப்படி பேசுறது கரெக்டான இது இல்லை என்பதுதான் என்னுடைய